இந்த பொண்ணு குறி சொல்றதுக்காக ஒரு பணக்கார வீட்டுக்கு போறா. அதுக்கப்புறம் குறியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அந்த வீட்டுல இருந்து செவத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து போறா. அதுக்கப்புறம் களவாணி கூட்டத்துக்கெல்லாம் தலைவனான அவங்க அண்ணா கிட்ட அந்த வீட்டு பத்தின எல்லா டீடைல்ஸுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் களவுக்கு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய கூழாங்கல்களை எடுத்து அவங்களோட பையில வச்சுட்டு அந்த கிராமத்தை நோக்கி போறாங்க. அப்படி போனா நிறைய காவலாளிகள் களவாணிங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த கூழாங்கல் எல்லாம் தூரத்துல வீசி அவங்களோட திசையை திருப்பிட்டு அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா அவனோட தங்கச்சி சொன்ன அந்த செவத்துல மார்க் பண்ணிருக்கிறத பார்த்தோன்னே உடனே அந்த கல்ல சத்தமே இல்லாம கழட்டிட்டு ஒருத்தனோட தலையை விட்டு உள்ள போக முடியுமான்னு சொல்லி பாக்குறாங்க. உடனே பாத்தீங்கன்னா அந்த ஓட்ட வழியா அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்படி வந்தா எல்லாருமே தூங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் கதவு திறக்க பார்க்கும்போது நம்ம ஹீரோ எண்ணெய் எடுத்து அந்த கதவுல போட்டு சத்தமே இல்லாம அந்த கதவெல்லாம் ஓபன் பண்ணிட்டு நகையை திருடுறதுக்காக போகும்போது ஒரு வீட்டு கதவு லாக் ஆகியிருக்கு. உடனே பாத்தீங்கன்னா ஹீரோ சாவி அவங்களோட தலைமாட்டு கடையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அவன் கத்திடுவான்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து வச்சுட்டு அப்படியே தலைவாணு கடையில இருந்து அந்த சாவி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா தங்கத்தெல்லாம் ஒரு இரும்பு பெட்டியில பூட்டி வச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நிலத்துல ஒட்டி இருக்கு. உடனே அதை உடைக்க பார்க்கும்போது ஹீரோ சொல்றான், என்னோட தங்கச்சி சொன்னா இந்த வீட்டுல ஒரு குருட்டு கிளவி இருப்பானா, எந்த நேரமே உரல போட்டு இடிச்சுக்கு இருப்பான்னு சொல்லிட்டு அந்த கிளவியை எழுப்பி விட்டுறாங்க. உடனே பாத்தீங்கன்னா அந்த பாட்டியும் உலக்கையை வச்சு இடிக்கும் போது அந்த சத்தத்தை மேட்ச் பண்ணி அப்படியே அந்த இரும்பு சட்டையை உடைச்சு அதையுமே தூக்கிடுறாங்க. இந்த பக்கமா காவலாளிகள் காவலுக்கு இருந்த நாய் யாரோ கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு களவாணி பசங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த இரும்பு சட்டையை தூக்கிட்டு வரும்போது அந்த இடத்துல காவலாளிகள் வந்துடுறாங்க. உடனே பாத்தீங்கன்னா அவங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த காவலாளிகள் பாத்தீங்கன்னா உங்களை சுத்திலும் வந்துடுறாங்க. உடனே ஹீரோவும் அவனோட நண்பர்களும் நாய் மாதிரி கத்திக்கிட்டு அவங்க கூட சண்டை போட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மலையில இருந்து இந்த இரும்பு சட்டையை உடைச்சு அதுல இருக்க நகைகள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த நகையை கொண்டு போய் ஒரு நகை கடைக்காரன்ட்ட கொடுக்குறாங்க. அவனுமே அதுக்கு பாதி பணத்தை கொடுக்குறான். அந்த பணத்தை வச்சு பாத்தீங்கன்னா 2 ஆடும் அரிசிகளையும் வாங்கிட்டு அவங்களோட கிராமத்துக்கு வந்து எல்லா மக்களுக்குமே சரிசமமா பிரிச்சு கொடுக்குறாங்க.